வணக்கம். புதிய தலைமுறையின் விரைவு செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தமிழகம், இந்தியா, சர்வதேசம், வணிகம், விளையாட்டு போன்றவற்றில் முக்கிய நிகழ்வுகளை பார்க்க இருக்கிறோம். முதலில் தமிழகத்தின் முக்கிய செய்திகளை பார்ப்போம். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 31 தமிழக மீனவர்களை வரும் 7ஆம் தேதி வரை காவலில் வைக்க யாழ்ப்பாணம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனிடையே சர்வதேச கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த மேலும் 74 தமிழக மீனவர்களை புதன்கிழமை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை விசாரணைக்கு பின் அவர்களை விடுவித்தது. அவர்கள் பயன்படுத்திய 12 விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் ஒப்படைத்து விட்டதாக கூறப்படுகிறது. தமிழக மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் நடத்தும் தாக்குதல்களை தடுக்க மத்திய அரசு தவறிவிட்டதாக முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இத்தகைய பிரச்சினைகளால் தமிழக மீனவர்களின் குடும்பங்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். தமிழக மீனவர்களை பெரிதும் பாதிக்கும் பிரச்சினைகளில் பிரதமர் நேரடியாக தலையிட வேண்டும் எனவும் ஜெயலலிதா வற்புறுத்தியுள்ளார். தமிழக மீனவர்களை கடத்தி சென்று இலங்கை கடற்படையினரை தண்டிக்க முதலமைச்சர் ஜெயலலிதா துணிச்சலுடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். கடந்த 2 நாட்களில் கைது செய்யப்பட்ட தமிழக மீனவர்கள் 139 பேரும் இந்திய எல்லைக்குள் மீன்பிடித்ததாக அவர் கூறியுள்ளார். எனவே மீனவர்கள் கைதை கடத்தலாக கருதி தமிழக அரசு செயல்பட வேண்டும் என ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். இலங்கை வடக்கு மாகாணத்தில் செப்டம்பர் 21ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மத்திய மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் அன்றைய தினமே தேர்தல் நடைபெறும் எனவும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதனிடையே அரசியல் கட்சிகளும் சுயேட்சைகளையும் வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் இன்றோடு முடிந்தது. ஆடிட்டர் ரமேஷை கொலை செய்தவர்களை கைது செய்து தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் அத்வானி வலியுறுத்தியுள்ளார். அப்போதுதான் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்ததன் நோக்கம் முழுமையடையும் என அவர் குறிப்பிட்டார். சேலத்தில் இன்று நடைபெற்ற இரங்கல் கூட்டத்தில் பேசிய போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். முன்னதாக ரமேஷின் குடும்பத்தினரை அத்வானி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். கொலை முயற்சி வழக்கில் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் இன்று ஆஜராகி ஜாமீன் பெற்றார். கடந்த மாதம் 1ஆம் தேதி நாகர்கோவில் நீதிமன்றத்தில் விஜயகாந்த் ஆஜரான போது அரசு வழக்கறிஞர்களோடு தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதையடுத்து விஜயகாந்த் உள்ளிட்ட 5 பேர் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் விஜயகாந்திற்கு ஜாமீன் கிடைத்துள்ளது. பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்துவதை மத்திய அரசு கடுமையாக கருதுவது மதிமுக பொதுச் செயலர் வைகோ குற்றம் சாட்டியுள்ளார். பணவீக்கம் அதிகரிப்பதற்கும் விலைவாசி ஏற்றத்திற்கும் பெட்ரோல் விலை உயர்வே முக்கிய காரணம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். விலை உயர்வுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாசும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி மேற்கொண்டுள்ள உண்ணாவிரதத்தை நாளை கைவிடப் போவதாக சட்டக்கல்லூரி மாணவி நந்தினி தெரிவித்துள்ளார். மாணவர்களின் போராட்டத்திற்கு அரசு மதிப்பளிக்காததால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக நந்தினி உள்ளிட்ட 5 பேரும் தெரிவித்துள்ளனர். உண்ணாவிரதத்தை கைவிட்ட பின்னர் அடுத்த கட்ட முடிவு குறித்து அறிவிக்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். மேட்டூர் அணையிலிருந்து நாளை முதல் பாசனத்திற்காக தண்ணீர் திறக்க முதலமைச்சர் ஜெயலலிதா உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி முதல் தண்ணீர் திறக்குமாறு சேலம், ஈரோடு மற்றும் நாமக்கல் விவசாயிகள் கோரிக்கை விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையேற்று 137 நாட்களுக்கு தண்ணீர் திறக்கப்படுவதாக செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. அனைத்து சாதியினரையும் அர்ச்சகராக அனுமதிக்கும் சட்டத்தை அமல்படுத்த கோரி மாவட்ட தலைநகரங்களில் திராவிடர் கழகம் சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் திக தலைவர் கி. வீரமணி பங்கேற்றார். சம்பந்தப்பட்ட சட்டத்தை நிறைவேற்றாவிடில் சிறை நிரப்பும் போராட்டம் நடத்தப்போவதாக ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் தெரிவித்தனர். இதுவரை தமிழக அளவிலான நிகழ்வுகளை பார்த்தோம். இனி தேசிய அளவிலான முக்கிய செய்திகளை பார்க்கலாம். தெலுங்கானாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆந்திராவில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 9 எம்எல்ஏக்களும் 3 எம்எல்சிக்களும் பதவி விலகியுள்ளனர். ஹைதராபாத்தில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு இந்த முடிவை அவர்கள் எடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து ராயலசீமா மற்றும் கடலோர ஆந்திராவை சேர்ந்த மேலும் பலர் பதவி விலகுவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் அமைப்பது தொடர்பாக நாடாளுமன்றத்தில் மசோதா கொண்டு வர வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் சுஷ்மா ஸ்வராஜ் வலியுறுத்தியுள்ளார். தெலுங்கானா அமைக்கப்படும் என உறுதியளித்திருப்பது காங்கிரஸ் கட்சிதானே தவிர மத்திய அரசு அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டார். மசோதா கொண்டு வந்தால்தான் அது அரசின் முடிவாக பார்க்கப்படும் எனவும் சுஷ்மா ஸ்வராஜ் கூறினார்.
தெலுங்கானாவில் பின்தங்கிய பகுதிகளை சேர்க்காமல் தவிர்த்ததன் மூலம் அந்த பகுதி மக்களுக்கு காங்கிரஸ் துரோகம் இழைத்துவிட்டதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. தெலுங்கானா கோரி கடந்த 40 ஆண்டுகளுக்கும் மேலாக போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த பகுதி மக்களுக்கு இது மிகப்பெரிய ஏமாற்றமாகும் என அந்த கட்சியின் மூத்த தலைவர் சீதாராம் யெச்சூரி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் குறித்து விவாதிக்க நாளை மறுதினம் மீண்டும் அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ப. சிதம்பரம், சுஷில்குமார் ஷிண்டே, கமல்நாத் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர்கள் பங்கேற்றனர். வரும் 5ஆம் தேதி தொடங்கி 16 நாட்கள் நடைபெறும் இந்த கூட்டத்தொடரில் 12 நாட்கள் மட்டுமே பணி நாட்களாக இருக்கும் என தெரிகிறது. பாகிஸ்தானில் புதிதாக அமைந்துள்ள அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என இந்திய வெளியுறவுத்துறை செயலாளராக பொறுப்பேற்றுள்ள சுஜாதா சிங் தெரிவித்துள்ளார். எல்லை பிரச்சினை, தீவிரவாதம், வர்த்தகம் உள்ளிட்ட அனைத்து அம்சங்கள் குறித்தும் விவாதிக்கப்படும் என அவர் கூறினார். அண்டை நாடுகள் உடனான உறவை மேம்படுத்துவதற்கே முன்னுரிமை அளிக்கப் போவதாக சுஜாதா சிங் கூறியிருக்கிறார். 2G வழக்கில் கார்ப்பரேட் தரகர் நீரா ராடியாவின் உரையாடல் பதிவுகள் அடங்கிய ஆவணங்களை தாக்கல் செய்யுமாறு வருமான வரித்துறைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீரா ராடியாவின் உரையாடல்கள் அடங்கிய பதிவுகளின் அடிப்படையில் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததற்கு வருமான வரித்துறை மற்றும் சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. புதிய மாநிலங்களை உருவாக்குவதால் நாடு பலவீனம் அடையும் என சமூக ஆர்வலர் அண்ணா ஹசாரே தெரிவித்துள்ளார். இத்தகைய நடவடிக்கையால் புதிய மாநிலங்கள் மட்டுமின்றி புதிய மாவட்டங்களையும் உருவாக்க வேண்டும் என்கிற கோரிக்கை ஊக்கம் பெறும் என அவர் குறிப்பிட்டார். அரவிந்த் கெஜ்ரிவாலும் பாபா ராம்தேவும் தன்னை விட்டு விலகி சென்று விட்ட பின்னரும் கூட தனது அமைப்புக்கு ஆதரவு பெருகி வருவதாக அண்ணா ஹசாரே கூறினார். ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு விசாரணை மந்தகதியில் நடைபெறுவதாக சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கு விசாரணையை முழுமையாக முடிக்க சிபிஐக்கு உச்சநீதிமன்றம் 2 மாத கால அவகாசம் வழங்கியுள்ளது. இந்த வழக்கு விசாரணை அக்டோபர் 3ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. குற்ற வழக்குகளில் தண்டனை பெற்றவர்கள் தேர்தலில் போட்டியிட உச்சநீதிமன்றம் விதித்த தடை குறித்து பல்வேறு அரசியல் கட்சிகளும் கவலை தெரிவித்துள்ளன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து இன்று நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் இது குறித்து விவாதிக்கப்பட்டது. உச்சநீதிமன்றத்தின் நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என அரசியல் கட்சிகள் வலியுறுத்தின. பரபரப்பான சூழ்நிலையில் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் செயற்குழு டெல்லியில் நாளை கூடுகிறது. இதில் IPL சூதாட்டம் குறித்து விசாரிக்க கிரிக்கெட் வாரியம் நியமித்த 2 நபர் குழு சட்டத்திற்கு புறம்பானது என மும்பை உயர்நீதிமன்றம் அறிவித்தது குறித்து விவாதிக்கப்படும் என தெரிகிறது. இந்த கூட்டத்தில் கிரிக்கெட் வாரிய தலைவர் ஸ்ரீனிவாசன் கலந்து கொள்வதை உறுப்பினர்கள் சிலர் விரும்பவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது.